மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு. ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை நாங்கள் எழுதவில்லை. இந்த வீர வன்னிய புராணம் என்ன சொல்கிறது? வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த அக்னிகுண்டத்தில் வன்னி குச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெற்றிக்கண்ணில் இருந்த ஆகுதி நீரை தாமரை இதழ் எடுத்து அந்த அக்னிகுண்டத்தில் போட அந்த அக்னிகுண்டத்தில் இருந்து வீரவானோடு வெள்ளக்குதிரை தோன்றிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழிவந்தவர்தான் இந்த வீரவன்னியர் கூட்டம். சிவபெருமான் சொல்கிறார், சம்புமா முனிவர் யாகத்தில் உருவான நாள் உனது கோத்திரம் சம்பு மகரிஷி கோத்திரமாகும். வன்னி குச்சி நெருப்பில் நீ உருவான நாள் நீ வீரவன்னியன் என்று அழைக்கப்படுவாய். சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாவும். முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள். விஷ்ணு நமக்கு மச்சான். வீரவன்னியனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். தேவேந்திரன் என்ற இளைய பெண் மந்திரமாலாவை வீரவன்னியனுக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள். இந்த வரலாறு புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை, இந்து மதம் சொல்கிறது. ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீரவன்னியகுல சத்திரியன். சத்திரியன் என்றால் அரசு குலத்தவன், இந்த நாட்டை ஆண்டவன். எங்களை அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது. அக்னியில பிறந்தாங்க. நான் அக்னியில பிறக்கணும் சொல்ல முடியுமா? சொல்லு. வாதாபி யாரு? சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு அசுரகுலம் அழிந்து விடுகிறது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் வாதாபி என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். வில்லவனை அகத்திய முனிவர் அழிக்கிறார், வாதாபியை வீரவன்னியன் கொள்கிறான். ஆக திரௌபதி மகாபாரதம் சொல்கிறது அக்னியில் இருந்து பிறந்தாள். அந்த திரௌபதியை வழிபடுகின்ற சாதி எங்கள் வன்னிய மக்கள். சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு சீதை கலங்கமற்றவள் என்று நிரூபிக்க ராமர் அக்னியில் இறங்க சொல்கிறார். சீதை அக்னியில் இறங்கி தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறாள். ஆக சீதை அக்னியில் வருகிறார், திரௌபதி அக்னியில் வரும்போது இந்த வன்னியன் அக்னியில் வந்தது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆக அக்னியில பிறந்த நாங்க எங்கள் அழிக்க யாராலும் முடியாது. வன்னிய புராணத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. சூரனை சம்ஹாரம் செய்த விழா நடக்குது திருச்செந்தூர்ல. சூரனை சம்ஹாரம் செய்தது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். வில்லவனை அகத்திய முனிவர் அழித்ததாக வரலாறு இருக்கிறது. வாதாபி வீரவன்னியன் அழித்தான் என்ற வரலாறு இருக்கிறது. புராணம் உள்ள சாதி, வீரம் உள்ள சாதி, வீர வண்டிய குல சத்திரியன். சத்திரியன் என்றால் அரச குலத்தவன். வேட்டை நாய், வெள்ள குதிரை, முன்குடிமை. நாங்கள் ஏன் பிறக்க வேண்டும்? எதனால் பிறந்தோம்? வானத்திலிருந்து விழுந்தோமா? இப்புயிலிருந்து பிறந்தோமா? எரியக்கூடிய அக்கினியிலே நான் எப்படி பிறந்தேன்? என்னை பிறக்க வைத்தது யார்? யாரால் பிறந்தேன்? அப்படியா? அடர்ந்ததோ காடு, இந்த இமயமலை சாரல். இமயமலை சாரலிலே நான் எப்படி பிறந்தேன்? யாரால் பிறக்கப்பட்டோம்?
சோலையிலே 18 விருது 32 ஆயுதம் 18 ஆயுதம் எரிகின்ற தீயிலே கையிலே நீலா வானத்தோடு வெள்ள நாய், வெள்ள புறவி வெள்ள குதிரை, வெள்ள குதிரையிலே 32 ஆயத்தோடு நாங்க ஏன் பிறக்க வேண்டும்? நாங்க யாரால பிறந்தோம்? அப்படி என்றால் நான் எப்படி பிறந்தேன்? என்னை பிறக்க வைத்தது யார்? நீ பிறக்க வைத்தாயா? நீயா எங்களுமே இல்லையே. ஓடி ஒளியும் மர்மம் என்ன? எதற்காக ஒளிய வேண்டும்? எதற்காக ஒளிய வேண்டும்? உலகம் இருப்பதோ 4 திசை, திக்குகள் 8. இந்த திசைகளிலே 4 திசைகளும் போய் பார்ப்போம். நம்மை படித்தவர்களே சொல்றா மகனே, எப்படா பெத்த உங்க அம்மால ஓத்தி பெத்த? இப்படி கத்தி கடாரி ஒரு அடி வாங்க மாட்டா சண்டாளா. அடிச்சுனா அடிக்கிறானோ. மயிறு என்னடா டான்ஸ்? என்னடா திசை வந்திருக்கீங்க இப்ப? தேடி வருகின்ற போது நான் தான் மேக வரல. போச்சு. நான் பிறக்க வைக்கவில்லை. நான் பிறக்க வைக்கவில்லை. நீங்க இங்க என்ன புட்டிகளா? அப்படி வேகத்தை வரப்படுது. தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறான். உன்னை பெற்ற தந்தை நான் இல்லை. ஆமா, என்னை விட்டு விடப்பா, விட்டு விடப்பா. இருப்பதோ 3 திசைகள். அந்த 3 திசைக்கும் சென்று பார்த்தால்
எழுதி தரேன். சட்டிக்கு ஆக மாட்டான் எப்படி எங்களை பிறக்க வைத்தாயா? எங்களை பிறக்க வைத்தாயா? நாங்கள் எப்படி பிறந்தோம்? நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். நீ ஏன்டா ஓமனு மாதிரி நிக்கிற? அதான் எதுவும் பேச சாமி. ஏண்டா யாரடா நீ? இல்ல நான் கிடையாது. என்னடா திசை வந்தீங்க? என்ன திசை இது? வடக்கு திசையை தேடி வருகின்ற போது வடக்கு திசையை தேடி வருகின்ற போது வாயு பாடானு வாயு பகவான் இங்கே தான் வந்த நீயா என்னை பிறக்க வைத்தாய். என் நாட்டுக்கு தானே வந்திருக்கிறீங்க நீங்க. பிறக்க வைத்தாய் எங்களை பிறக்க வைத்து விட்டு இல்லை 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 என்னடா சினிங்கி கொண்டிருக்கிறாய்? இல்லை கோபால் சத்தியமா பிறக்க வைத்து விட்டு எல்லாம் குழந்தைங்க பிறந்திருந்தா மருந்து வச்சு கொண்டிருப்பேன். கருவழியே தெரிகிறது. நீ எங்களை பிறக்க வைக்கவில்லை. உன் மேனியோ கரிய திருமேனியடா. யா 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 ஒப்புக்கொள், உண்மைதான். அப்படி இருந்தாலும் அடுத்த திசை போய் பார்க்கிறோம். அதுக்கு அறியா தந்தை தேடி எங்கடா ஓடுற? என்னை பிறக்க வைத்தாயா? நான் பிறக்க வைக்கவில்லை. கொடுக்குற மாதிரி வரும். நமன் என்று சொல்லக்கூடிய எம்மன் நீதானே? என்னோட ஆள் குறிடா. என்னடா பண்றீங்க? என்னடா ஊம கொடுக்க போறீங்க? பண்றீங்க நீ என்னடா போய் சாதிக்கிறீங்க? சத்தியமா நான் பிறக்க வைக்கிறா. அப்படி அளவாறு வருதுடா, குடல தீந்து போயிருடா. சீக்கிரமா கூத்த முடிக்கிறா. இல்ல எந்திரி எந்திரி. பிறக்க வைக்கவில்லை. இல்ல எதுக்குடா நினைக்கிற? எதுக்குடா நினைக்கிற? தேடி போகின்ற போது நமன் என்று சொல்லக்கூடிய யமன் தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறார். மகனே, நான் உன்னை பிறக்க வைக்கவில்லை. தஞ்சம் தஞ்சம் வருகிற மதிப்புக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஆரூர்பட்டி சரஸ்வதி நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். இந்த செங்கோட்டையன் ஐயா இங்க வருகை தந்தது காரணம் அக்கினி புயல் யூடியூப் சேனல் அவரும் ஒரு காரணம். ஆனா இந்த நாடகத்தை வெளியூர்ல இருந்து வந்து வருகை தந்திருக்கு. இவ்வளவு மலையிலையும் இடவிடாம குத்து போடு. வீரம் விதைக்கப்பட்டுள்ளது, அழிவு கிடையாது.
ஆ.